Greetings everyone, welcome to our channel. In the video 11th standard commerce chapter 15 insurance idoda book back question answers paakalam. Page number 151, Roman number 2 very short answer question. First one, list any 5 important types of policies. Page number 142 and 143. So important types of policies pathina edavadhu eludhikunga neenga whole life policy, then endowment life insurance policy, endowment life assurance policy. ஓகேங்களா. செகண்ட் வந்து என்டவுமெண்ட் லைஃப் அஷ்யூரன்ஸ் பாலிசி, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஜேஎல்பி, அடுத்து அன்யூட்டி பாலிசி, தென் சில்ட்ரன்ஸ் என்டவுமெண்ட் பாலிசி. இதுதான் அந்த ஹெட்டிங்ஸ்க்கெல்லாம் ஆன்சர். தென் செகண்ட், வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்? பேஜ் நம்பர் 144 இருக்குது பாருங்கள். வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்? ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் அ கான்ட்ராக்ட். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரீமியம் வரைக்கும். செகண்ட் அதாவது ரோமன் நம்பர் 2 mark question. Roman number 2 second question kana answer. Roman number 3 short answer questions. First one, define insurance. Page number 139. Insurance na enna? Page number 139 la definition irukku illaya. Insurance is a plan by themselves which large number of people associate and transfer to their shoulders of all risk that attacks to individuals. Adu varaikum Roman number 3 la first question kana answer. Second question, give the meaning of crop insurance. Page number 146, crop insurance kana answer. Crop insurance irukku and the paragraph 6 lines irukku, so idu fullave this policy is to provide financial support to farmers in case of a crop failure due to drought or flood. It generally covers all risk of loss or damages relating to production of rice, wheat, millets, oil seeds and pulses etc. Rendu point edudunga. Roman number 3 second question kana answer. Then third question, write a note on IRDAI. Page number 149. IRDAI, Insurance Regulatory Development Authority of India. IRDAI na. So in the paragraph full எழுதிக்கோங்க. 3 mark question. Roman number 3 third one kana answer. Then Roman number 4 long answer questions. First one, explain the various types of insurance. Page number 143 and 144. See 140 அதாவது நமக்கு வந்து 142லேருந்து ஸ்டார்ட் 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் 5 மார்க் கொஷனில் ஏதாவது 5 நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸி அதை கூட சூஸ் பண்ணலாம். அடுத்து சில்ட்ரன்ஸ் என்டவுமெண்ட் பாலிசி, ஃபயர் இன்சூரன்ஸ் அதுக்கு எழுதலாம். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ஃபுல்லாக எழுதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் தென் பேஜ் நம்பர் 146 க்ராப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி நம்ம 3 மார்க் கொஷனுக்கு படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால். இல்லை மேம் எனக்கு வேறு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எழுதலாம். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எது வேணும்னாலும், பட் எனி 5 நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். தென் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், இதுவும் எனி 5. பேஜ் நம்பர் 140 அண்ட் 141 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். ஸோ இதுக்கு வந்து அக்கார்டிங் டு அதிலேருந்து மேட்ரு வரைக்கும் எழுதிட்டு அடுத்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. தென் இண்டெம்னிட்டி எனி 5ன்றதுனால அதிலேருந்து லாஸ் வரைக்கும் எழுதிட்டு அதோட எக்ஸாம்பிள். தென் காசா ப்ராக்சிமா த வேர்ட் அதிலேருந்து தட் இஸ் த டைரக்ட் அது எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் த சேம்லேருந்து டபுள் இன்சூரன்ஸ் வரைக்கும், அப்புறம் அதோட எக்ஸாம்பிள். சப்ரோகேஷன்லேருந்து இன்சூரர் வரைக்கும் எழுதிட்டு அதோட எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. சரிங்களா. இந்த மாதிரி எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் எழுதிட்டு அதோட எக்ஸாம்பிளை நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டரோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். இந்த மாதிரி நம்ம 13, 14, 15 இந்த சாப்டர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்னால் காமர்ஸ், அடுத்து எக்கனாமிக்ஸ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா லெசனோட எந்த சாப்டரோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வேணும் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் எல்லாமே வந்து நீங்கள் அந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த வீக் நான் வந்து குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய ஒரு 10 கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை இந்த அப்கமிங் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேருந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், பயோமேக்ஸ் குரூப் எல்லாருக்குமே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.